சிந்து பைரவியின் பிரமோ சிந்துவால் சிவாவுக்கு அந்த டாக்டர் வேலை 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. அது பார்த்தீங்கன்னா 6 மாதம் இல்லை, இப்போவே நீங்கள் ஜாபுக்கு வரலான்ற மாதிரி சொல்கிறாங்க. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி சார் ரொம்பவே தேங்க்ஸ்ன்றாங்க. அப்போ ஒரு மேடம் இருந்துட்டு, சிவா உன்னுடைய மனைவி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது, என்ன சொல்கிறீங்க மேடம்ன்றாங்க. உங்கள் மனைவி சிந்து தான் இதெல்லாம் பேசி இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கவும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்கன்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வராங்க. என்ன சிவா பார்த்தியா, ஸ்னேகாவும் உங்களுடைய அப்பாவும் சேர்ந்து தான் உன்னை வெளியே எடுத்துட்டாங்க, அவங்க நல்ல மனசுக்கு எப்படி எடுத்துட்டாங்க, இனி எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்னேகா இருக்கிற வரைக்கும்ன்றாங்க. இங்கே பாரு மகா, ஒன்று ஸ்னேகாவும் அவங்களுடைய அப்பாவும் சிவாவை இது பண்ணலான்றாங்க. அது இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கு காரணமும் அவங்க இல்லை, எல்லாத்துக்கும் காரணமே சிந்து தான்றாங்க. சிந்து வாமா, சிந்து தான் போயிட்டு அங்கே பேசி இது மாதிரி வேலைக்கு மறுபடியும் வர்றதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணான்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. மகா அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே சிந்து கோவிலுக்கு போயிடுறாங்க. டாக்டர் உனக்கு மறுபடியும் வேலை கிடைச்சிருச்சுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டான்றாங்க. இன்னைக்கு கவலைப்படாத டாக்டர், கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரி பிடிச்சி வேலைக்கு போவேன்றாங்க. எந்த காரணத்தை கொண்டோ எதை நினச்சி நீ கவலையப்படாத அப்படின்றாங்க. அதை கேட்ட பிறகு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த திருநீரை அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விடுறாங்க. உடனே சிவா முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன பேசுறதுன்னே தெரியல சிவாக்கு. அப்படியே திகைச்சு போயிருக்காங்க. இந்த இடத்துல மகாக்கு ரொம்பவே கோவடிச்சு, இவளாலே வேலை கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி கோவமா இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.